ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஜி லிட்டில் வேர்ல்ட். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் பர்த்டே விலாக் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தமிழ் நட்சத்திரப்படி என்னோடய பொண்ணோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் வீட்டில் சிம்பிளாக கேக் கட் பண்ணி. பட் இன்றைக்கி ப்ளே ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டைம் ப்ளே ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க பர்த்டே. ஸோ அதுதான் இந்த வீடியோ கிளிப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அப்புறம் ஈவினிங் டைமில் ஒரு குட்டி அவுட்டிங் போகிறோம். Happy birthday to you. 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 Happy birthday. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Everybody clap. To you. Happy birthday to you. Happy birthday. Are you happy? Yeah. Okay, go inside your house. அம்மா தூக்கு வா. ஏன் வேண்டாம்? தூக்கு வாடி. ஏன்டா? தா. அம்மா தூக்குறேன். அம்மாக்கு தானே gift. யார் கொடுத்தா? மாமா. ஹாப்பி அடி தங்கம். சரி வா. கேக் கட் பண்ணீங்களா? டான்ஸ் ஆனீங்களா? ஓகே கம். தம்பிக்கு தர மாட்டேடி பலூனு. இந்த வருஷம் பர்த்டே அவளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டேயாக இருந்தது. ரொம்பவே எக்ஸைட்டடாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருந்தா. ஸோ ப்ளே ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களோட செலிப்ரேட் பண்ணது அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி. இந்த மாதிரி நாங்கள் எந்த குழந்தைங்களோடையும் செலிப்ரேட் பண்ணது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவள் என்ஜாய் பண்ண பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஈவினிங் போல் ஒரு குட்டி அவுட்டிங் தான் கிளம்பி போகிறோம். ஸோ வேறு எங்கேயும் இல்லை, மங்காஃபில் இருக்க என் தங்கச்சி வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறோம். அரௌண்ட் 4 o'clockலாம் கிளம்பிட்டோம். பயங்கர வெயில். ஸோ ஆளுக்கு ஒரு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டோம். கொஞ்ச நேரம் நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ நைட் டின்னர் அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. வழக்கம் போல் நம்ம டேக் அவே தான் எடுத்துகிட்டு சாப்பிட போகிறோம். அங்கே போனோன்னே என்னோடய 2 பசங்களும் ரொம்பவே குஷி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வாட்டுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. என்னோட பையன் தான் துருன்னு அப்படியே இருந்துகிட்டே இருந்தான். இங்க பாரு செல்லம்மா ஹாப்பி பர்த்டே சொல்லுமா. எப்படி குடிக்கிறாங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ. சொல்லு ஹாப்பி பர்த்டே. No. What is this? What is this? What is this? That is vessel. That is called vessel. பாத்திரம். பாத்தோமா நான் பாத்தோம். ஜாலி ஜாலி சொல்லு. ஜாலி ஜாலி. ஏய் சொல்லு. Give me. Give me. அவரோட ஹேர் ஸ்டைல் பாருங்களேன் முன்னாடி. ஜஸ்ஸு. ஜஸ்ஸு. நீ தள்ள நான் மீனா போலாம். நீ விழுந்துறியா போ? ஜஸ்ஸு.
ஜாலி ஜாலி. ஜாலி ஜாலி ஜாலி. ஸோ இந்த மீன் டைம் அவங்க சித்தப்பா வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பையன் வந்து ரொம்பவே துருதுருன்னு இருந்தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா கைக்கு எட்டுற தூரத்தில் இருந்தனால ஸோ அவன் எல்லா திங்ஸையும் பார்த்தோன்னே அப்படியே எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிட்டான். ஸோ நாங்கள் ஒரு குட்டி பாத்திரத்தையும் ஸ்பூனையும் கொடுத்து கொஞ்சம் நேரம் அவனை எங்கேஜாக வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் காரிடாரில் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போதே பிளான் போட்டுட்டு தான் வந்தோம். கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஜாத்தா ரெஸ்டாரண்ட் மங்காஃபில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து கிரில் ஃபகாம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒன்ஸ் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட்டில். பட் இங்கே ஏகப்பட்ட மெனூஸ் இருக்குது. நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் சாப்பிட்ட அதே கிரில் தான். எல்லாருக்குமே கிரில் தான் ஆர்டர் பண்ணோம். பட் இந்த டைம் வந்து புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், ஃபகாம் பொளிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி சுட சுட இருந்தது. அதே மாதிரி நாங்கள் கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா புட்டெல்லாம் அப்படியே உள்ளே அழகாக அப்படியே எடுத்துகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இங்கே ட்ரெடிஷ்னல் ஐட்டமும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அரபிக் ஃபுட்டும் வச்சுருக்காங்க. ஸோ அரபிக் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா ஏனா தோணும்லாம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஜூஸியாக அப்படி ஸ்பைஸியாக இருக்குல்ல பார்க்கும்போது. இதான் ஃபகாம் பொளிச்சது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓ முகை பாரு. இந்த ஃபகாம் பொளிச்சது இது வரைக்கும் என் ஃபேமிலியில் யாருமே எந்த ரெஸ்டாரண்ட்லேயும் இது சாப்பிட்டது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. சுட சுட வாழை இலையில் அப்படியே வந்து மேலே ஆம்லெட் போட்டு அதோட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ எம்மியாக இருந்தது. இதோட கிரேவியோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா இனிப்பு, புளிப்பு, உரப்பு எல்லாமே ஈக்குவலாக இருந்தது. எதுவுமே கூட குறைய இல்லை. நீங்கள் மங்காஃப் சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த மெனு வந்து பர்டிகுலராக வந்து கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை பண்ணக்கூடிய ஃபுட்டு. இவங்கக்கிட்ட நிறைய மெனு இருக்குது. ஸ்குவிட்டு கூட வச்சுருந்தாங்க. ஸ்குவிட்டு, மான், முயல் இது கூட ஸ்பெஷல் டிஷ்ஷாக போட்டிருந்தாங்க மெனுவில். இவங்கக்கிட்ட அந்த கிரில்லுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி நான் பார்த்தது என்னோட 2 குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் சிக்கன் வந்து இந்த மாதிரி சிக்கன்லாம் சாப்பிட்றேன். பட் இவங்கக்கிட்ட வந்து ஸ்பெஷலான விஷயமா நான் பார்க்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரா ஸ்மெல்லே இல்லை. அவங்கள மசாலா வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிடுதுன்னு சொல்லுவேன். அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிட்டோம். என்னோட பொண்ணு ஒரே அழுக சித்தப்பா விட்டுட்டு வர்றதுக்கு. தம்பி தூங்காதடா தம்பி, வீட்டில் போய் தூங்கலாம்டா. ஓகே ஓகே சொல்லு. ஓகே அம்மா லவ் யூ சொல்லு. என்னோட பையன் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அவனுக்கு ரொம்பவே தூக்கம் வந்துடுச்சு. அவனை தூங்க விடாமல் நம்ம விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தோம். பிகாஸ் நம்ம மங்காஃப்லேருந்து நம்ம ஏரியா ஜிலிபுக்கு போகிறதுக்கு அரௌண்ட் ½ அன் ஹவர் மேலேயாவது ஆகும். ஸோ இப்போ காரில் தூங்கிட்டா வீட்டுக்கு போய் தூங்குறதுக்கு ரொம்ப லேட் நைட் ஆக்கிடுவான். ஸோ நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எல்லாருமே சீக்கிரம் எந்திரிக்கணும். என்னோட ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் இருக்குது, என்னோட பொண்ணுக்கும் ப்ளே ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் இவனை வந்து லேட் நைட் ஆக்கிட்டா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தூங்க விடாமல் டைவர்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனாலும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, தூங்கிட்டான். வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இதுதான் என்னோட பொண்ணு பர்த்டே அன்றைக்கி ஸ்கூலில் கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ ஆஃப்டர்நூன் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் வந்து என்னோட பொண்ணு வந்து டீச்சர் கொடுத்தாங்க, பத்திரமா வச்சுக்கணும், டீச்சர் திட்டுவாங்க, ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண விடலை. அப்புறம் நைட் வந்தோடனே நான் சொன்னேன், டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, உனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே டீச்சர் கால் பண்ணி கீழே ஓப்பன் பண்ண சொன்னால் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால். ஸோ அவளை சமாளித்து அப்படியே அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னோ 3 இயர்ஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேர்ள்ஸ் செட் ஆக்சசரிஸ் தான் இருந்தது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் என்னெல்லாம் இருக்குமோ, ஒரு கேர்ள்ஸ் என்னெல்லாம் க்ரேஸாக நினைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு செட் தான் கொடுத்துருந்தாங்க சூப்பராக. ஸோ அதில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா இயரிங்ஸ், ஹேர் ட்ரையர், நெயில் பாலிஷ், லிப்ஸ்டிக் எல்லாமே பசங்க விளையாடுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோம்பு, பிரேஸ்லெட் மட்டும் கையில் போடுற மாதிரி இருந்தது. ஸோ அவள் வந்து அதை மட்டும் கையில் போட்டுக்கிட்டா. அவளுக்கு ஆல்ரெடி பிரேஸ்லெட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை போட்டுட்டு கழட்டவே இல்லை கடைசி வரைக்கும். அவள் வந்து என்னோடய பொண்ணு பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ப்ளே ஸ்கூலில் அவங்க டீச்சர்ஸ், அவங்க டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க டே வந்து ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் டே. இந்த வீடியோவை இதோட வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை பை.